உங்கள் வீட்லேயும் அடிக்கடி தோசை கல்லில் தோசை ஒட்டிக்குதா, சரியாக வரவே மாட்டேந்தா? அப்போ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை கல்லில் ஐஸ் கட்டியை வச்சு நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒயிட் கிளாத் எடுத்து தொடச்சிக்கோங்க. காட்டன் கிளாத் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா தோசையை ஊற்றிட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றி பாருங்கள். கேஸ் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சு நீங்கள் இதை செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு தோசைக்கு மட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வேவட்டோன்னு அதுக்கப்புறமா தோசையை எடுத்து பாருங்கள். சூப்பராக ஒட்டாமல் வரும் தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு ஜடியில் மழை காலத்துக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதுமாரி நேரத்தில் ஒரு ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத் கார்னரில் நான் கிழிச்சு வச்சுருக்கேன். உள்ளே அரிசி வச்சுட்டு சுற்றி இது போல் மடிச்சாப்பில் வச்சு முச்சு போட்டு கட்டி அந்த உப்பு ஜாடி உள்ளே போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மையெல்லாம் அந்த அரிசியை எடுத்துக்கும். உங்களுக்கு ஈரப்பதம் இருக்காது உப்பில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளத்தை துருவுறப்ப இந்த காய் சீவலை வச்சு துருவி பாருங்கள். ஈஸியாக சட்டுன்னு உங்களுக்கு வெள்ளம் துருவி வந்துடும். இதுக்காக நீங்கள் கல் வச்சு நசுக்கணும் இல்லை வேறு எதனா பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொதிக்கிற எண்ணெயில் உப்பு போட்டு பாருங்கள். நம்ம பூரி சுடுற பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை எதனா நியூஸ் பேப்பரோ வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரியை போடுவோம். ஏன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இறங்கிடுன்றதுக்காக. இது போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஒட்டாது. கிரைண்டரில் நம்ம லாஸ்ட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா கிரைண்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். கிரைண்டர் நல்லா சுத்தமாக நம்ம எல்லாத்தையும் வலிச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றினா அதிலே வாஷ் ஆகிடும். இருந்தாலும் நம்ம கையில் சோப் போட்டு தேய்ப்போம். அது போல் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சமாக லிக்விட் அதிலே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வாஷ் ஆகிடும். நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு டிப் சொல்கிறேன். வீடு துடைக்கிறப்ப வீடு வாசனையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், மனமும் இருக்கணும்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு உதவும். அதுக்கப்புறமா கூட தண்ணி ஆட் பண்ணி இதை முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் தூள். கூடவே சால்ட், உப்பு, கற்பூரம் தெய்வீக மணத்தோடு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வீடு துடைக்க போகிறீங்களோ அதில் ஊற்றி மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி வீட்டை துடைச்சி எடுத்திங்கன்னா வீடு வாசனையாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.